நம்ம ஊரில் எல்லாம் ரோட்டுக்கு ரோடு வந்துட்டு டீ கடை இருக்கும்ல, அது மாதிரி வந்துட்டு இங்கே வந்து இந்த ரஷ்யன்ஸ் வந்துட்டு நிறைய காஃபி தான் குடிப்பாங்க. ஸோ அதனால வந்து தெருக்கு தெரு காஃபி மிஷின் இருக்கும். ஸோ வந்து எப்படி வந்து காஃபி குடிப்பாங்கன்னா, அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மிஷின். ஏன்னா என் கிளாஸ் நடக்கும்போது நான் இங்கே தான் அதிகமாக காஃபி குடிப்பேன். ஸோ வந்துட்டு பார்க்கலாம். இதான் நான் சொன்ன காஃபி மிஷின். எக்ஸ்சேஞ்ச்லாம் வந்து இந்த ஹோல் வழியாக கீழே அதுவே வந்து விழுந்துடும். இப்போ நான் 100 ரூபீஸ் போட போகிறேன். காஃபி 80 ரூபீஸ். ஸோ மீதி 20 ரூபீஸ் இந்த ஹோலில் வந்து விழுந்துடும். காயின்ஸாக போட்டால் இந்த ஹோலில் போடணும். நம்ம இப்போ காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு காசு இன்செர்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து காஃபிக்கு வேணால் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அந்த பட்டனை அமுக்கணும் அப்படின்னா நம்ம காசு ரிட்டர்ன் வந்துடும். காசு இன்செர்ட் பண்ணும்போது இந்த இதில் வந்து காசு இன்செர்ட் பண்ணிக்கலாம். கார்டு டேப் பண்ணால் கார்டு மேலே டேப் பண்ணிக்கலாம். மோர் தென் 10 டைம்ஸ் நான் காஃபி குடிச்சிருப்பேன். ஆனால் ஒரு தடவை கூட நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டே நான் கரெக்டாக எடுத்ததே இல்லை. அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த கார்டு ஒர்க் ஆகலை. ஸோ அடுத்து கேஷ் போடலான்ட்டு கேஷ் போட்டு அது போன ஸ்பீட்லேயே எனக்கு திரும்பி ரிட்டர்ன் வந்து விழுந்துருச்சு. இது நமக்கு வழக்கமாக பழகின விஷயம் தான். அதனால் நம்பிக்கை தர விடாமல் திரும்பி காசை உள்ளே போட்டுட்டு சுகர் லெவலாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன காஃபி வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். மொலாக்கோ சாக்லேட் காஃபி நான் எப்பவும் குடிப்பேன். அதை சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு காஃபி குடிக்கிறதுக்குள்ளே. Finally, it's come, guys. ஒரு காஃபி குடிக்க ஆசைப்பட்டது தப்பாடுன்ற மாதிரி தான் இருந்துச்சு கடைசியாக. இன்றைக்கான ரொம்ப ஜாம் ஆகிடுச்சு. எப்போவுமே இது மாதிரி ஆகாது. இன்றைக்கி மிஷினும் கோளாறு பண்ணிடுச்சு வேறு சேர்த்து. நான் போட்ட காசு 100 ரூபீஸ், மீதி 20 ரூபீஸ் எனக்கு சைடில் இது மாதிரி வந்துடும். அதுலேருந்து நான் எடுத்துக்கலாம். இந்தியாவிலலாம் கடையில் போயிட்டு ஆனால் ஒரு டீன் சொன்னால் நான் உடனே போட்டு கொண்டாந்துருவாங்க. இங்கே நான் வந்து இந்த மிஷின் கிட்ட போகிறதுக்குள்ளே எனக்கு போதுன்னு ஆயிடுச்சு. எப்படியோ கடைசி ஒரு வேலையை எடுத்து குடித்தா என் ரியாக்ஷனே சொல்லும் காஃபி எந்தளவு இருக்குன்னு. இதுக்கு நான் போகிற காஃபி எவ்வளோ பரவாயில்ல போல். எப்போவுமே நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி என்ன இந்த மிஷின் இது மாதிரி பண்ணிடுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம். அட்லீஸ்ட் ஸ்னாப்பாவது போடுவோன்னு ஸ்னாப்பையும் போட்டு கிளம்பியாச்சு. See you in next video. До свидания.